நாவப்பழ சீசன் முடியறதுக்குள்ள கண்டிப்பா அந்த சர்பத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கும். அப்புறம் எப்பயுமே நீங்க நாவப்பழ சீசன் டைம்ல உங்களுக்கு இந்த சர்பத் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நாவப்பழத்துல இருக்க அந்த உள்ள இருக்க கொட்டைய எடுத்துட்டு அந்த ஸ்கின்ன மட்டும் நல்லா அரைச்சிட்டு ஒரு பேன்ல சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா வெல்லம் ஆட் பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிளறிட்டே இருந்தீங்கன்னா, ஜாம் மாரி ஃபார்ம் ஆயிடும். அத அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர்ல 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீடு. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு அந்த ஜாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சுகர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த சீசன் முடியறதுக்குள்ள ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணிவிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. மார்னிங் நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஃபீல் கொடுக்கும் நம்மளுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நாவப்பழத்தில் நிறைய வந்து விட்டமின்ஸ், அதுக்கப்புறம் வந்து மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. வேணும்னா நீங்கள் சில்லுன்னு குடிக்கிறதா இருந்தால் அதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.